ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அதனால ஓட்டுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ தயவு செஞ்சு அந்த வேட்பாளருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஸோ அவங்க கொடுக்குற காசு உங்களோட 2 நாள் செலவுக்கு உங்களுக்கு பயன்படுமா? மீதி இருக்க 1823 நாள் வந்து நீங்க தான் உழைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஓட்டுக்கு வந்து ரூ. 500 கொடுக்குறாங்கன்னா அடுத்து அவர் வந்து அடுத்த 5 வருஷத்துல 500 கோடி சம்பாதிக்க போறாரு. அதனால நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. உங்க தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்கிறத இந்த அரப்பூர் ஆப் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் தமிழ் இல்லை இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம் வேட்பாளர்களை அறிவோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து சிவகங்கை. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிப்பாங்களா, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களோட சொத்து விவரம் என்ன, கிரிமினல் வழக்கு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பழமொழி இருக்குது, நெருப்பு இல்லாமல் புகையாது. அதனால் கிரிமினல் வழக்குகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு அவங்கள வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. இப்போ 5 கிரிமினல் வழக்கு இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்தில் அது 50 ஆக்கிடுவாங்க.